கேஸ் எடுத்துக்கலாம் 10 லட்ச ரூபா கூட தரேன்டா நீ கேஸ ஒத்துக்கோ அப்படி சொல்லியிருக்காங்க. பின்னாடி கைய கட்டி வாய கட்டி கண்ணை கட்டி வச்சு துப்பாக்கி வச்சு மிரட்டி இருக்காங்க. எதுக்கு மிரட்டணும்? எங்க ஜாதிக்காரங்களை மட்டும் கேவலமா இருக்கலாம். அது திருப்பூர்ல இருந்து குருமங்குட்டையில இருக்கிறவங்கள மட்டும்தான் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பேர் சரோஜாங்க. நாங்க கொரவூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. எங்க ஊர் பழவஞ்சிபாளையம். பல்லடம் இந்த அவனாசி பாளையத்துல இருந்து வந்து போலீஸ் தாஸ்ன்ற போலீஸ்காரங்க வந்து என் மருமான போன் போட்டு வா விசாரிக்கணும், பல்லட கொலை வழக்குப்படி விசாரிக்கணும் அப்படி சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அவனும் ஒரு வாரம் ஃபுல்லா போயிட்டு தான் இருந்தோம். காலையில போனா சாயங்காலம் நைட்டு தான் வீட்டுக்கே வருவோம். 9 மணி போலதான் வருவோம். அது வரைக்கும் அவங்க விசாரிச்சுட்டே தான் இருப்பாங்க. நின்று விசாரிச்சிருப்பாங்க. நாங்க டெய்லி சாப்பாடு சம்பாரிச்சாதான் சாப்பிட முடியும். அதுவும் கூட என்னை பொருட்படுத்தாம எங்களை வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் என் மருமகனும் என் கொழுந்தனாரும் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கேஸுக்கு போய் விசாரிக்க போயிட்டு இருந்தாங்க. அவங்க தேவையில்லாத இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோண்டி நோண்டி டைம் சொல்லு, நேரத்தை சொல்லு, மழை கொஞ்சமா வந்துச்சா பெருசா வந்துச்சா, கயிறு கட்டிட்டு போனியா கயிறு கட்டாம போனியா, ஆட்டோவில் எந்த வழியா போனா அப்படின்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நீங்க தான் கொலை பண்ணிட்டு கட்டிய குத்தி குத்தி எடுத்திருக்கிற, அதான் துணியை மூட்டை கட்டி நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டு மிரட்டுறாங்க. துப்பாக்கியை காட்டி அவனை கேஸ் ஒத்துக்க சொல்றாங்க. 5 லட்ச ரூபா தரேன், 2 பேர் ஜாமீன் தரேன், அதை வச்சு நீ கேஸ் எடுத்துக்கலாம், 10 லட்ச ரூபா கூட தரேன்டா நீ கேஸ ஒத்துக்கோ அப்படி சொல்லியிருக்காங்க. அவன் உயிரா பொண்ணு நான் கேஸ ஒத்துக்க மாட்டேன், என் பொண்டாடி பிள்ளைக்கு 1 லிட்டர் டீசல் வாங்கி கொடுங்க, அவங்களும் எரிஞ்சு சாப்பிட்டு நீங்க என்ன சுட்டு கொள்ளுங்க, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் சார். இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் கூட போன்ல அவங்க பேசுனதை காமிச்சேன். இன்னைக்கு எங்களை கூப்பிட்டு விசாரிக்க வர சொல்லி இருக்கிறாங்க. டெய்லியுமே போயிட்டு இருந்தா எங்களுக்கு பிள்ளை குட்டிங்களுக்கு நாங்க சாப்பாடு எப்படி போடுறது செய்யறது. எங்க குறவர் சமுதாயம் சொன்னா எல்லாருமே எங்களை ஏன் கேவலமா பாக்குறாங்க. எத்தனையோ பேர் தப்பு பண்றவங்க இருக்கிற நேரத்துல நாங்க நல்லாதான் பொழைச்சிட்டு இருக்கோம். எங்களை ஏன் கேவலப்படுத்துறாங்க? நாங்க கோஆபரேட் பண்ணாம இருந்தாதான் கேட்கணும். நாங்கதான் கூப்பிடும் போதெல்லாம் போறோம் வரோம். அப்புறம் எதுக்கு சார் அடிச்சு விசாரிக்கணும்? பின்னாடி கைய கட்டி வாய கட்டி கண்ணை கட்டி வச்சு துப்பாக்கி வச்சு மிரட்டி இருக்காங்க. எதுக்கு மிரட்டணும்? நாங்க தப்பு பண்ணோமா? உண்மையான தப்பு பண்ணவங்களை பிடிக்க முடியல உங்களால. அதனால கேச பொய்யான கேச எங்க மேல போட பாக்குறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து. எங்க 50 குடும்பம் இருக்கிறோம். 50 குடும்பத்துல இருக்கிறவங்க கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அதான் இருக்கிறாங்க. வெளியாளுங்களை யாரையும் விசாரிக்க மாட்டாங்களா? அப்போ எங்க ஜாதிக்காரங்களை மட்டும் கேவலமா இருக்குங்களா? அது திருப்பூர்ல இருந்து குருமங்குட்டையில இருக்கிறவங்கள மட்டும்தான் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படியே சொல்லி சொல்லி விசாரிச்சிருக்காங்க. எந்த வாலிப பசங்களுக்கு கேஸே கிடையாது, திருட்டு வழக்கும் கிடையாதுங்க. நீங்க ஒவ்வொரு பசங்களோட ப்ரூஃப் நாங்க தரோம். நீங்க இங்க வச்சு எங்க வீட்டுல வச்சு விசாரிக்கணும் விசாரிங்க. நாங்க எல்லாத்துக்கும் நாங்க கோஆபரேட் பண்றோம். ஆனா தேவையில்லாத பொய் வழக்கம் அடிச்சு திணிச்சு எங்க மேல எங்களை திணிக்க பாக்குறாங்க இந்த கேஸ்ல.